ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது ஒரு பெரிய கிஃப்ட்டு கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு கேர்ள்ஸ் டீமுக்கு. ஆனால் இந்த பக்கம் பெரிய ஆப்பு வச்ச மாதிரி ஆயிடுச்சு பாய்ஸ் டீமுக்கு. இது வந்துட்டு ஆல்ரெடி நடக்க வேண்டிய விஷயங்கள் தான். இதை மாதிரி தான் நடக்குன்றதும் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் வருமா வராதான்ற மாதிரி இருந்துச்சு, வச்சுக்கிட்டாங்க ஆப்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டியான மாதிரி ஒரு பொம்மையை எடுத்து வந்து வச்சு என்னென்ற விஷயங்களை கேட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி ஸ்வாப்பிங் அப்படின்ற விஷயங்களை கொடுத்துட்டாரு. அதாவது ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. ஸோ பாய்ஸ் டீமுக்குள்ளே என்னென்ன கண்ட்ரோல் இருந்துச்சு எல்லாமே வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு போகுது. கேர்ள்ஸ் டீம்கிட்ட என்ன கண்ட்ரோல் இருந்துச்சு? ஒரு கண்ட்ரோலும் இல்லை. கஷ்டப்பட்டு ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க. அந்த ஒரே ஒரு விஷயம், கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போகும்போது ஒரு டாஸ்க்கு. மற்றபடி இந்த 30 செகண்ட்ஸ் மேட்ரு ஒன்று இருக்குது. அதை வச்சு வேணால் இவங்க வந்துட்டு பாய்ஸ் வந்து ஏதாவது சம்பவம் பண்ணலாம். ஆனால் கேர்ள்ஸ் டீமுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா பாய்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க. நிறைய இருக்குது. ஸ்டோர் ரூமுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. கிச்சன் ரூமுக்கு தண்ணிக்கு வரணும்னா அதுக்கு ஒரு ரூலு, தண்ணிக்கு தனியாக ஒருத்தரை போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நாளையிலேருந்து கண்டிப்பாக வந்துட்டு பாய்ஸ் டீமாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ் டீமாக இருந்தாலும் சரி, சம்பவங்கள் இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லோரும் இடத்த மாறி வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன பெட்டுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தாங்க. கண்டிப்பாக ஆனால் வந்துட்டு இது வரைக்கும் பாய்ஸ் வந்துட்டு தூங்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றதை புரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க எப்படி கஷ்டப்பட்டு தூங்கினான்னு தெரியலையே. ஏன்னா 3 பேர் ஒன்றா படுக்கணும். இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி பிடிக்காது, தனித்தனியாக படுத்து தான் பழக்கமாக இருப்பாங்க இது வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது கொஞ்சம் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதனால தான் அவங்க அதையே சூஸ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து என்னென்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு எனக்கு தூங்குறது மேட்ரு கிடையாது, எனக்கு அவங்கள வச்சு செய்யணும் தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு தூங்குறது முக்கியத்துவம் அப்படின்றதால இருந்தாலும் நடக்கும். பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த கோட்டு முன்னாடி வாங்க வந்து நில்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. எல்லாருமே வந்துட்டு துணி மடித்து எல்லாத்தையும் எடுத்து அந்த இதோடு வச்சு இப்போ தான் வந்து அந்த கோட்டை வந்து கிராஸ் பண்ணாங்க. ஸோ நாளையிலேருந்து வேறு மாதிரி இருக்கும். நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்கள் எல்லாம் காத்துட்ருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். பாய் நண்பரில்.